வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். காசிகால பைரவி பைரவரப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவி சரணம் காசி யோகுல பண்டார வேதாச்சாரியார் திருப்பாரமப்பணம் சரணம் காசி தேவகுரி ஏதோ திரு கிணராமனகுரி திருப்பாரமப்பணம் சரணம் பிரம்ம சுரூபம் பேரேஸ்வரி நரஹரி பாபாஜி தருடைய அப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் காலபைரவாய் கடாசம் ஓம் ஐம் சௌண்டவீரேஸ்வரி ஓங்கிலிம் யோகபேஷபச்சம் சங்குரு பைரவாய் மங்கலம் ஓம் ஸ்ரீம் கிரிமாய் ஜெகன்மாதா பிதா பிரம்ம சுரூபம் வேத பைரவம் திருடைய அப்பணம் சரணம் கிரி நமசிவாய பைரவ சிவம் திதி விஷ்ணு ததாவரஹ நட்சத்திர விஷ்ணு ரேவசா யோகசகரணம் ஸ்ரீ விஷ்ணுமாயா ஜெகத்குரு குருபர்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபர்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமः ஜெயந்தி மங்கள மந்திரகாளி பத்ரகாளி கபாலி துர்கா சுமா சிவாராத்ரி ஸ்வஹா சுதா நமஸ்துதே மகாதேவீஷ வித்மஹே விஷ்ணுவத்தி தீமஹே தனுலட்சுமி பிரஜோதியாத் ஓம் சோனத்வஜாய வித்மஹே சூலஸ்தாய தீமஹே தன்னோ பைரவ பிரஜோதியாது. இன்றைக்கி தேதி வந்து 3ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026, அதாவது ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை. இன்னைக்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை 3ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 திங்கக்கிழமை காலை மதிய மணி ஒரு 2:30 மணி ப்ளஸ் ஜெகன்மாத ஸ்ரீ யோகமாய் ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசி கால பைரவி பைரவோடைய ஆன்மீக தகவல். இந்த சதஸ் 165வது சதஸ். 165வது சதஸ். போன சதஸில் 164வது சதஸில் வந்து இந்த நம்ம வருகின்ற வந்து ஆடி அமாவாசை தொட்டு நான் வந்து இந்த சிராத்தங்களில் வந்து எளிய முறையில் எப்படி செய்வது, எல்லாரும் சொந்தமாக இப்படி வீட்டுக்கு வெளியே, அதில் ஆற்றங்கரை ஓரத்தில், இல்லை கோயிலுக்கு வெளியே, இல்லை கோயில் மண்டபத்தில், இல்லைன்னா பசுமாட்டு தொழுவும். ரொம்ப சிறந்தது வந்து ருத்ரபூமியான சுடுகாடு. ஆனால் இதை இப்போ ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் வருங்காலத்தில் கண்டிப்பாக ருத்ரபூமி எவ்வளோ ஒரு காசிக்கு சமமான ஒரு இடம் சொல்லி மக்கள் கண்டிப்பாக அது அறிய வேண்டும், அறியப்படும், கண்டிப்பாக அறியப்படும். அது மக்கள் அறியும் போது இந்த முறைகள்லாம் அவங்க வந்து ருத்ரபூமி சுடுகாட்டில் செய்யலாம். சரி, இப்போ வந்துமா கிரீவ் நமசிவாய பைரவ சிவம். போன வாட்டி நான் வந்து பிண்டம் இல்லாமல் காயத்ரி மந்திரம் மட்டும் 108 முறை சொல்லி நம்ம செய்வதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அப்போ போன சதஸ் 164 சதஸில் 2 பிண்டத்தோடைய மந்திரம் மட்டும் நான் சொல்லி கொடுத்தேன். இப்போ வந்து மேற்கொண்ட ஒரு 5 பிண்டம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப 6 பிண்டம் ஆட் பண்ண போகிறோம். என்ன பிண்டம்னா, வந்து வீட்டுக்கு வெளியே கோமையை தெளிக்கணும். ரொம்ப இந்த சிராத்தத்துக்கு நம்ம முக்கியம் 3 பொருள் நான் அடிக்க சொல்லுவேன். அது வந்து ஜலம், சுத்தமான தண்ணி, கருப்பல், வெள்ளல். கருப்பல் இருந்தாலே போதும். அப்புறம் வெள்ளல் கொஞ்சம் கலந்துக்கணும். அப்புறம் தர்ப்பப்பில். இந்த தர்ப்பப்பிள்ளைக்கு வந்து மகத்தான ஒரு சக்தி உண்டு. நம்ம என்ன மந்திரங்கள் சொல்கிறோமோ, ரெண்டாவது நம்ம எந்த தெய்வத்துக்குடைய மந்திரத்தை சொல்கிறோமோ அந்த தெய்வத்துக்கிட்ட போய் இந்த தர்ப்பப்பில் அந்த பிரசாதத்தை சேர்த்துரும். அப்படி ஒரு மகத்தான சக்தி தர்ப்பப்பில்லுக்கு. தர்ப்பப்பில் வந்து ஒரு ஆயுதம். அது சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம உடம்புல வந்து தெம்பு எப்படி இருக்குன்னா, ஒரு கட்டு தர்ப்பப்பில்லை தூக்குற அளவுக்கு நம்ம தெம்பு இருக்கிற வரைக்கும், ஒரு கட்டு தர்ப்பப்பில்லை நம்ம தூக்குற அளவுக்கு நம்ம கையில் தெம்பு இருக்கிற வரைக்கும் நம்ம முன்னோர்களுக்கு சிராத்தம் கண்டிப்பாக பண்ணணும். நம்ம பண்ணணும். ரெண்டாவது வந்து நான் 2 மந்திரம் சொல்லி கொடுத்தேன். ஓம் மம ஜன்ம மாதுர்வர்க்கம் பிண்டம் தர்ப்பயாமி, ஓம் சுதாதேவி நம சர்ப்பயாமி. ரெண்டாவது மந்திரம் ஓம் மம ஜன்ம பிதுர்வர்க்கம் பிண்டம் தர்ப்பயாமி, சுதாதேவி நம தர்ப்பயாமி. 2 மந்திரம். இதை வந்து 108 முறை படிக்கணும். அடுத்து சுத்தமாக தர்ப்பணம் சொன்ன இடது கையில் பீச்சு கை இடது கை, அதில் திருப்பப்பில் உள்ளங்கையில் கருப்பல் விழல் வைத்து ஜலம் விட்டு அதை வந்து பெருமரல் ஆள்காட்டு நடுவில் வந்து அந்த தண்ணி வந்து கீழே வாளி உள்ளுக்கு இறங்கலாம். இல்லைன்னா அந்த வாளி தண்ணியை வந்து செடி ஓரத்தில் ஊற்றிடணும். இதில் ஊற்றாதீங்க, ஆற்றுல ஊற்றாதீங்க. ஏன்னா அந்த கருப்பல் வந்து வெள்ளையில் வந்து மீன்கள் சாப்பிட்டால் அந்த மீனோட கர்ப்பம் களையும். அதனால் அந்த மாதிரி வந்து தயவுசெய்து நீங்கள் ஆற்றுல ஊற்றக்கூடாது. இந்த பிண்ட சாதத்தை காக்கைக்கு கொடுக்காதீங்க, பசுமாட்டுக்கும் கொடுக்காதீங்க. அது மிகப்பெரிய தவறு. ஏன்னா கருட புராணத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிண்ட பிரசாதத்தை வந்து காக்கைக்கு கொடுக்கலாம், பசுமாட்டு கொடுக்கலாம். அது மிகப்பெரிய தப்பு. அந்த தப்பு செய்யாதீங்க. ஆனால் அந்த கருட புராணத்தில் அப்படி தான் எழுதியிருப்பாங்க. அது ஆதி புக்கில் இல்லை. நான் படித்த பெரிய புக்கு ஆதி புக்கில் கிரந்தத்தில் அது இல்லை. இடகாலத்தில் எப்படி அதை ஏட் பண்ணாங்க எனக்கு தெரியல. அது ஏன் எங்கள் மேலே தவறா இல்லைன்னா எழுதுறவங்க மேலே தவறா நம்மளுக்கு தெரியல, பாருங்களேன். ஆனால் சாஸ்திரபூர்வமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த சிராத்தம், அது பஞ்சாங்கத்திலே என்ன போட்டுருப்பாங்க, சிராத்தம் செய்கிற வீட்டில் சாப்பிடவே கூடாது, கைக்கு நினைக்கக்கூடாது.
அப்படின்னு ஒரு சாசனம். அது கர்ப்பசிரிகள் சாப்பிடக்கூடாதான், ஏன்னா கர்ப்பம் கலையும் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இப்போ காக்கைக்கு ஒரு சாதம், காக்கைக்கு அன்னதானம் செய்யணுமா, நல்லா ரொட்டி பிச்சு போடுங்க. அந்த காக்கை எது இஷ்டமாக சாப்பிடுமோ அதை அதுக்கு கொடுங்க. அது பெரிய புண்ணியம். இப்போ பசுமாட்டுக்கு தானம் பண்ணணும்னா அந்த பசுமாடு எது விருப்பமாக சாப்பிடுமோ அதை வாங்கி கொடுங்க. நீங்கள் செய்த பிண்ட சாதத்தை தயவு செய்து காக்கைக்கோ பசுமாட்டுக்கோ கொடுக்காதீங்க. நல்ல வாளியில் கரைச்சி அது வேரில் நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா, ஒரு பெரிய மரத்து வேரிலையோ இல்லை குழி நோரி போச்சா அது மண்ணாக உள்ளுக்கு போயிடும். அதுதான் சாஸ்திர விதி. உத்தமமான ஒரு செயல் அதுதான். யாருக்கும் நம்ம செய்கிற எந்த ஒரு பூஜையும் யாருக்கும் எந்த பாதகமும் வரக்கூடாது. அதுதான் முக்கியம். சரி, இப்போ 2 பிண்டத்துக்கு முதல்ல நான் சொன்னேன். இப்போ வந்து அடுத்த பிண்டம் நான் ஆட் பண்ணுறேன். என்ன பிண்டம்னா, இல்லை 6 பிண்டம் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கணும் பிளட் ப்ரெஷருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செய்து இந்த சிராதத்தை நீங்கள் தயவு செய்து கற்றுக்கணும். ஏன்னா நான் சொல்லிக் கொடுக்கும்போது 2008 யாருமே கற்றுக்கல. ஆனால் சிலர் பேர் வந்து நல்லா ஆர்வமாக கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த சிராத்த விதியை வந்து லகுவாக செய்கிற சிராத்த விதி, லகு சிராத்தம்னு சொல்லுவாங்க. அது எளிய முறையில் எல்லாம் செய்வது, எல்லாரும் செய்வது லகுவாக. அப்போ இந்த சிராதத்தை கற்றுக்கிட்டு நம்ம செய்தோம்னா வருங்காலத்தில் நம்ம நன்மை பெறுவோம் சொல்லி சிலர் கொஞ்சம் ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவங்க, இந்த இறைவனை கொஞ்சம் ஓரளவு இறைவனை உணர்ந்தவங்க கற்றுக்கிட்டாங்க. ஆனால் சிலர் வந்து இதை கற்றுக்கவே இல்லை. ஆனால் அவங்க குடும்பத்தில் வயசான தாய் தந்தை தாத்தா பாட்டி சாஜும் அடைஞ்ச பிறகு, சாஜும்னா இறந்த பிறகு அவங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஐயோ, நாங்கள் அந்த டைம் சொல்லிக் கொடுக்கும்போது நான் கற்றுக்கலையா, இப்போ என்னோடய பாட்டி இறந்துட்டாங்க. அவங்களுக்கு சில பேர் அவங்க குடும்ப வழக்கப்படி செஞ்சுட்டு போகிறாங்க, கருமாரி பாடியில். அந்த தப்புன்னு சொல்லுவாங்க. அவங்க நம்பிக்கை. அது இந்து சனாதன தர்மமே யாரும் தப்புன்னு பேசக்கூடாது, அது அவங்க நம்பிக்கை. ஆனால் எனக்கு தெரியும், சிராதம் கண்டிப்பாக செஞ்சால் தான் அந்த ஆத்மாவுக்கு பிண்டம் கிடைச்சி யாசக உடம்பு கிடைத்து வைதாரண நரியை தாண்டக்கூடிய சக்தி நம்ம செய்கிற சிராதத்துக்கு தான் உண்டு. அது 96 மைல் தூரம். அது பெரிய ஒரு வெப்சைட், கருட புராணம் படிச்சிங்கன்னா அந்த விவரமாக இருக்கும், அதில் இருக்கும். அப்போ இந்த சிராதத்தை ரத்த சம்மந்தப்பட்டவங்க, அந்த ஆத்மாவுடைய ரத்த சம்மந்தப்பட்டவங்க கண்டிப்பாக ஒரு வருஷம் நித்திய சிராதம் பண்ணணும். 2 பிண்டம் வைத்து. நான் சொன்னேன் 2 பிண்டம் வந்து சொல்லி ஒருத்தவங்க இறந்து சாஜு மணிச்சிட்டா ரத்த சம்மந்தப்பட்டவங்க, அதாவது ஒரு பாட்டியோட பிள்ளைங்க கண்டிப்பாக செய்யணும். அப்படி செஞ்சாதான் அந்த ஆத்மா முத்தி பெற்று அந்த குடும்பத்துக்கு மாத்ரு பித்ரு தோஷம் வராது. அப்போ என்ன செய்யணும்னா, இதை தயவுசெய்து எல்லாம் கற்றுங்க. இதை வந்து நழுவு விட்டுறாதீங்க. வந்து உங்களுக்கு இதை கேட்கும் போது சந்தேகமாக இருக்கும், செய்யலாமா செய்யக்கூடாதான் இருக்கும். 2வது, இது என்ன மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கா, இதை வந்து பெரிய வெப்சைட் மாதிரி நினைக்காதீங்க. ஒரு மந்திரம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா வரிசையாக எல்லாமே கற்றுக்குவீங்க. நான் குரூப்பில் சொல்லிக் கொடுக்கும்போது எல்லாம் ரோசித்தாங்க. ஆனால் ஒரு காயத்ரி மந்திரம் மட்டும் கற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு வரிசையாக அவங்க மற்றவங்களுக்கு செய்து வைப்ப குருவாக மாறிட்டாங்க. மற்றவங்களுக்கு சிராத்தம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு செய்து வைப்பது வழக்கத்துக்கு வந்துட்டாங்க. அப்புறம் குருவோட தன்மை அவங்களுக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோ சிறப்பாக மந்திரம் பிடிக்க எனக்கு பார்க்கும்போது, நான் உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ நல்லா சொல்கிறாங்களே மந்திரத்தை, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒன்று பேசிக்கில் ஒன்று வைப்பாங்க. பிண்டை வைக்காமல் வெறும் கற்பல் வச்சு சிராத்தம் பண்ணுவது. அதை விட முன்னுக்கு எதுவுமே இல்லாமல் காயத்ரி மந்திரம் மட்டும் 108 முறை சொல்லி பிரார்த்தனை வைப்பது, அது வந்து லகுவாக செய்வது. 2வது, இடது கையில் கருப்பல் வெளியில் வைத்து காயத்ரி மந்திரம் சொல்லி சொல்வது. 3வது, 2 பிண்டம் வச்சு செய்வது. அது போன வாரம் நான் சொல்லிட்டேனே. இப்போ வந்து 6 பிண்டம். 2 பிண்டத்தை வச்சுருங்க. முதல்ல செஞ்சுட்டு இப்போ 6 பிண்டத்துக்கு போங்க. ஓகே. இப்போ இந்த பிண்டம் வந்து 4 பொருட்கள் கலக்கக்கூடாது. உப்பு, மிளகு, கச்சான் தானா சப்பரை, கடல் எண்ணெய், ஏலக்காய், இந்த 4 பொருட்கள் கலக்கக்கூடாது. கலக்காமல் லட்டு பர்ஸுக்கு பிண்டத்தை பிடித்து, அது அரிசி மாவில் நீங்கள் பிடிக்கலாம், இல்லைன்னா 3 மாவு கலக்கலாம். அதாவது அரிசி மாவு, கோதுமை மாவு, கேழ்வரகு மாவு கலக்கலாம். அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, சில பேர் நவதானிய மாவும் தனியாக வாங்கியிருக்காங்க, அது கடையில் விற்கிது. அந்த மாவோட நீங்கள் பிண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். லட்டு பர்ஸுக்கு பிடிச்சி வச்சுட்டு மந்திரம் வந்து இந்த தியானங்கள்லாம் சொல்லிடுங்க. விண்ணில் இருக்கும் முன்னோரே, மண்ணில் வந்து நிற்கும் நீவர், என்னால் இடப்படையில் சாத பிண்டமும் திலா தர்ப்பணமும் தங்களுக்கு சேர்ந்திட வேண்டும், நாங்கள் நன்றாக வாழ வாழ்த்துவீரே சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணணும். அது 3 முறை 4 முறை சொல்லலாம். அப்புறம் காயத்ரி மந்திரம் சொல்லி கொடுத்தால, ஓம் தத்புருஷாய் வித்மஹி மம ஜன்மே மாத்ரு பித்ரு நரக விமோகாய மோட்சகரி சித்தாய தீமஹி தன்னோ ருத்ர பிரஜோதியா. இது சொல்லலாம். இது ஒரு 21 முறை சொல்லலாம். சொன்ன பின்
நேரத்தை பார்த்துங்க. உங்கள் நேரம் கொஞ்சம் குறைவாக இருந்தால் 3 முறை சொல்லுங்கள், தப்பு இல்லை. அப்படி முடிஞ்ச பிறகு பிண்டம் யாருக்கு வைக்கிறோன்னா, நம்ம எந்த இடத்துல உட்காந்து இந்த சிராதம் செய்கிறோமோ அந்த இடத்துல கண்ணுக்கு தெரியாத ஆத்மாக்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு பேர் சேத்திர பிண்டம் பேர். அதுக்கு பேர் சேத்திர சிராத்தம் பேர். இப்போ என்ன செய்யணும், ஓம் மம ஜென்மே சேத்திர தர்ம பிண்டம் தர்ப்பயாமி ஓம் சுதாதேவி நம தர்ப்பயாமின்னு சொல்லணும். திருப்பி சொல்கிறேன், ஓம் மம ஜென்மே. நான் தானே கொடுக்குறேன், இப்போ நான் கொடுக்காதான் மம ஜென்மை நம்ம சொல்லணும். ஓம் மம ஜென்மே சேத்திர தர்ம பிண்டம். நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத சில ஆத்மாக்கள் அங்கே இருந்துச்சுன்னா நம்ம உட்கார்ந்த இடத்துல, அந்த இடத்துல நம்ம கண்ணுக்கு தான் ஆத்மாவில் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஆத்மாவுக்கு பிண்டம் கிடைக்காத ஆத்மாவுக்கு நான் பிண்ட தர்மமாக கொடுக்குறேன், நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லணும். அதான் ஓம் மம ஜென்மே சேத்திர தர்ம பிண்டம் தர்ப்பயாமி ஓம் சுதாதேவி நம தர்ப்பயாமின்னு சொல்லி பிண்டம் வைக்கணும். எப்படின்னா உள்ளங்கையில் வச்சு, இடது கை தான் பயன்படுத்தணும். உள்ளங்கையில் வைத்து மேல் திருப்பு பல் வைத்து கருப்பல் வெள்ளல் வைத்து தண்ணி ஜலம் விட்டு இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லி அந்த கையை அப்படி வளைக்கணும் இல்லையா, சொன்னல. இப்படி தட்டிலையோ வாளியோ, தட்டு தான் செய்யணும். அப்புறம் தண்ணி நிறைஞ்ச பிறகு வாளியில் விட்டுக்கலாம். இப்படி தான் வளைக்கணும் கையை. அந்த கையை இப்படி தான் வளைக்கணும். இடது கை பார்த்து இடது கை பிண்டத்தை வைத்து அந்த பிண்டம், இந்த கற்பல் வெள்ளல் தர்ப்பல் வைத்து ஓம் மம ஜென்ம சேத்திர தர்ம பிண்டம் தர்ப்பயாமி சுதாதேவி நம தர்ப்பயாமி பிண்டத்தை விட்டுறணும். திருப்பி நீங்கள் தண்ணி ஜலம் லேசாக விட்டு ஓம் சுதாதேவி நம தர்ப்பயாமி திருப்பி நீங்கள் விடலாம். தவறில்லை. பிண்டம். 2வது பிண்டம் நீங்கள் யாருக்கு வைக்கணும்னு சொன்னால், உங்களுடைய ஜென்ம ஆத்மாவுக்கு நீங்கள் வைக்கணும். ஓம் மம ஜென்ம ஆத்மா பிண்டம் தர்ப்பயாமி ஓம் சுதாதேவி நம தர்ப்பயாமி 2வது பிண்டம் வைக்கணும். 3வது பிண்டம் ஓம் மம ஜென்ம நித்திய மாத்து பித்ருக்கள் பிண்டம் தர்ப்பயாமி சுதாதேவி நம தர்ப்பயாமின்னு வைக்கணும். இந்த நித்திய மாத்து பித்ருக்கள் யாருன்னா, நம்ம கண்ணுக்கு பார்த்த அப்பா அம்மா, நமக்கு கண்ணுக்கு பார்த்த தாத்தா பாட்டி. இதுதான் நித்திய மாத்து பித்ருக்கள் பிண்டம் தர்ப்பயாமி ஓம் சுதாதேவி நம தர்ப்பயாமின்ட்டு 3வது பிண்டம். 4வது பிண்டம் ஓம் மம ஜென்ம திவ்ய மாத்து பித்ருக்கள் பிண்டம் தர்ப்பயாமி ஓம் சுதாதேவி நம்ம தர்ப்பயாமின்ட்டு 4வது பிண்டம் வைக்கணும். இந்த திவ்ய மாத்து பித்ருக்கள் யாருன்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாத நம்மளோட ரத்த சம்பந்தப்பட்ட உள்ள தலைமுறைகள் ஆத்மா, தலைமுறையில் உள்ள மாத்ரு பித்ருக்களுடைய ஆத்மாக்கள். நம்மளுக்கு தெரியாத எவ்வளோ முன்னோர்கள், நம்ம தாத்தாவோட தாத்தா இருக்கலாம், தாத்தாவோட அப்பா இருக்கலாம், தாத்தாவோட முன்னோர்கள் எத்தனையோ தலைமுறை இருக்கலாம். அவங்களுக்கு தான் அந்த பிண்டம் போய் சேரணும். இது 4வது பிண்டம், அதாவது திவ்ய மாத்து பித்ருக்கள். ஓகே. 5வது பிண்டம் ஓம் மம ஜென்ம காருண்ய மாத்ரு பித்ருக்கள் பிண்டம் தர்ப்பயாமி ஓம் சுதாதேவி நம்ம தர்ப்பயாமின்னு சொல்லணும். இந்த காருண்ய மாத்து பித்ருக்கள் யார் சொன்னால், நம்ம வளர்த்த பிராணிகள், நம்ம கைப்பட்டு கால்பட்ட இறந்து போன மிருகங்கள், ஜீவராசிகள், நம்மளுக்கு தெரியாமல் நம்ம சித்தப்பா பெரியப்பா முறைகள் இவங்கெல்லாம் இருக்கலாம். அதான் காருண்ய மாத்துரு பித்தர்கள் சொல்லுவோம். 4வது பிண்டம். 5வது பிண்டம் காருண்ய மாத்து பித்தர்கள். இப்போ 6வது பிண்டம் மம ஜென்ம நட்சத்திர கோத்திர ரிஷி. நம்ம நட்சத்திரம் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு ரிஷி இருக்கார், அதுதான் கோத்திர ரிஷி சொல்லுவோம் இல்லையா. இப்போ எடுத்துக்காட்டு அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி பரணி கார்த்திகை மிருகசீரிடம், அது அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி, இந்த 4 நட்சத்திரத்துக்கு கோத்திரம் ரிஷி யாருன்னா காசிப ரிஷி. அப்போ அந்த ரிஷிக்கு நீங்கள் தர்ப்பணம் பண்ணணும். அதான் நட்சத்திர கோத்திர ரிஷி சொன்னாலே அந்த ரிஷிகளுக்கு போய் சேர்க்கணும். மொத்தம் இப்போ எத்தனை பிண்டம், அது 2 பிண்டத்தை விட்டுருங்க. மாத்திரு வர்க்கம் பிதிர் வர்க்கம், அது 2 பிண்டம். அது செய்த பின் நீங்கள் 6 பிண்டம் ஆட் பண்ணிருக்கீங்க. பிண்டம் ஓம் மம ஜென்ம சேத்திர தர்ம பிண்டம் தர்ப்பயாமி ஓம் சுதாதேவி நம தர்ப்பயா பிண்டம். 3வது பிண்டம், அந்த 2 பிண்டத்தை சேர்த்து 3வது பிண்டம். 4வது பிண்டம் மம ஜென்ம ஆத்மா பிண்டம் தர்ப்பயாமி ஆத்மா பிண்டம் தர்ப்பயாமி சுதாதேவி நம தர்ப்பயாமி. ஜென்ம ஆத்மாவுக்கு முதல் நீங்கள் வைக்கணும். ஜென்ம ஆத்மா பிண்டம் தர்ப்பயாமி சுதாதேவி நம தர்ப்பயா, அது 4வது பிண்டம். 3வது பிண்டம் 5வது பிண்டம் ஓம் மம ஜென்ம திவ்ய நித்திய மாத்து பித்திருக்கள் பிண்டம் தர்ப்பயாமி ஓம் சுதாதி நம தர்ப்பயாமி. இது 5வது பிண்டம். 5ஆம் பிண்டம். அப்புறம் 6ஆம் பிண்டம் மம ஜென்ம திவ்ய மாத்து பித்திருக்கள் பிண்டம் தர்ப்பயாமி சுதாதி தர்ப்பயாமி. இது 6ஆம் பிண்டம்.
ஏழாவது பிண்டம் மம ஜென்ம காருண்ய மாத்து பித்தர்கள் பிண்டம் தர்ப்பயாமி சுதாரண தர்ப்பயாமி 7ஆவது பிண்டம். அப்புறம் கடைசியாக சொன்னால நட்சத்திர காருண்ய பிண்டங்கள் காருண்ய மாத்து பித்திர பிண்டம் தர்ப்பயாமி சுதாதினம் தர்ப்பயாமி. அதுக்கு அடுத்து நட்சத்திர கோத்திரிஷி பிண்டம் தர்ப்பயாமி சுதாதினம் தர்ப்பயாமி. பார்த்தா 7 பிண்டம் நீங்கள் வைக்கணும். 7 பிண்டம் வைக்கணும். இது அதாவது இப்போ என்ன ஒரு சிக்கல் சொன்னால் உங்களுக்கு இதை தடுமாறினா கூட பரவாயில்ல. நீங்கள் தெரிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. தப்பாக போகாது. தப்பாக போனாலும் தோஷம் உங்களுக்கு வராது. அது தெரிஞ்சுங்க. தப்பாக போனாலும் தோஷம். ஏன்னா எல்லாரும் என்னது இத்தனை பிண்டம் மந்திரம் சொல்கிறாரு, என்ன இது இப்படி செய்யணுமா? நம்ம முயற்சி பண்ணாமல் கற்றுக்காமல் நீங்கள் இதை செய்யவே முடியாது. அதாவது மொத்தம் அது 2 இங்கே 6 மொத்தம் 8 பிண்டம் நீங்கள் வைக்கணும். இந்த 8 பிண்டத்தோட மந்திரம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 8 பிண்டம் நீங்கள் பேசிக்லேருந்து நீங்கள் கற்றுக்க. அப்போ உங்களுக்கு புக்கு வேணும்னு சொன்னால் உமாமாட்ட தொடர்பு பண்ணி அவங்க நம்பர் சொல்லுவேன். அடிக்கடி கோஷம் 1 4 3 கோஷம் 9 6 7 கோஷம் 7ன்னு சொல்லி அவங்க உமாதி கோதண்ட மசாலா இருக்காங்க மலேசியா நாட்டில் தான். அவங்க கால் பண்ணி நீங்கள் லகு சிராத்த புக்கு செய்கிறீங்களே சொல்லி கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். குரு தட்சணை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருங்க. ஏன்னா அவங்க ப்ரிண்ட் பண்ணி புக்கெல்லாம் செய்கிறாங்க. ரொம்ப சிறந்த விதி. இந்த சிராத்தத்துக்கு மூல குரு நான் தான். எல்லாத்துக்குமே தெரியும். இந்த சிராத்தத்தை உண்டாக்குறது கண்டுபிடிச்சது சொல்லி கொடுத்து பலன் பார்த்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அதே மாதிரி இந்த புவனேஸ்வரி பைர வழிபாடுக்கு மூல குரு நான் தான். அது எல்லாத்துக்குமே திரவி குருக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இன்றைக்கி எல்லாரும் வீட்டில் புவனேஸ்வரி பைரப்பாடு வச்சு விளக்கேற்றுறாங்கன்னா அது அவங்க நம்பிக்கையும் அவங்க பலன் பார்த்ததால தான். அதே மாதிரி எல்லாரும் சிராத்தம் செஞ்சு பலன் பார்க்குறாங்கன்னா அவங்க என்னை குருவாக நேற்று இதை என்னோடய கேள்வி ஞானத்தை கேட்டு அறிவுரையை கேட்டு பூஜை முறையை கேட்டு செய்து பலன் பார்த்ததால தான் இன்றைக்கி இவ்வளோ பேர் பலன் பார்க்குறாங்க. நீங்களும் தயவுசெய்து இந்த புலத்தில் கற்றுக்கணும். அத்தனை பேரும் கேட்குற அத்தனை பேரும் நீங்கள் இதை கற்றுக்கிட்டு செய்தால் தான் பலன் பெரியும். ஏன்னா அடுத்து நம்மளுக்கு ஆடி அமாவாசை நம்மளுக்கு என்றைக்கு சொன்னால் அதாவது 12ஆம் தேதி 8ஆம் மாதம் வருகிறது. இப்போ நீங்கள் தேதி 3/8 இல்லை, அடுத்து 12ஆம் தேதி, அதுவும் புதன்கிழமை வர அமாவாசை. ரொம்ப உயர்ந்த நாள். ரொம்ப அன்றைக்கி தயவுசெய்து எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும், அதாவது ஒரு அமாவாசை திதியும் ஒரு பௌர்ணமி திதியும் முன்னுக்கு 7 நாள் பின்னால் 7 நாள் இருக்கும். அதே மாதிரி ஒரு நட்சத்திரத்தோடைய வேகமும் முன்னுக்கு 7 நாள் பின்னால் 7 நாள் கண்டிப்பாக அது ஒரு வேகம் இருக்கும். அதனால தான் இந்த வருகின்ற 12ஆம் தேதி 8ஆம் மாதம் அமாவாசை, அது ஆடி அமாவாசை தொட்டு நீங்கள் கோயிலில் போய் செய்யுங்க, தப்பு இல்லை. கோயிலில் போய் செய்யுங்க. குருமார்கள் நல்லா செய்யறவங்க கூட இருக்காங்க, அவங்களுக்கு குறை சொல்லக்கூடாது. அங்கே செஞ்சுட்டு வீட்டை சொந்தமாக நீங்கள் வீட்டுக்கு வெளியே கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல கனவுகள், உங்கள் முன்னோர்கள் எத்தனையோ பேர் கண்ணில் ஆசீர்வாதம் பண்ணி போகிற சத்தியமான உண்மை. நான் அது பொய் சொல்ல மாட்டேன். இன்றைக்கி நான் இந்த டிவி புலத்தில் இவ்வளோ பேரே என்னோடய ஃபாலோவர்ஸில் பாதிப்பே என் குரூப்பில் உள்ளவங்க தான். அவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த சிராத்தத்தை கற்றுக்கிட்டு அவங்க முன்னோர்கள் எத்தனை பேர் ஆசீர்வாதம் பண்ணாங்கன்ட்டு. கிரீ நம சிவாய பைரவ சிவம். இது கண்டிப்பாக தயவுசெய்து எல்லாரும் செய்யுங்க. பைரவ சித்தம். அடுத்தது நம்மளுக்கு கருட பஞ்சமி, நாக பஞ்சமின்னு ஒன்று வருது. இந்த சிராத்தத்துக்கு மூல குரு யார் சொன்னால் கருட பகவான் தான். சாட்சாத் காஷிப ரிஷியோடைய மகனான கருட பகவான் கிருஷ்ண பரமாத்மாட்ட எப்படி ஒரு மனிதன் இறந்த பிறகு, அது சாஜி அடைஞ்ச பிறகு அவருக்கு எப்படி சமண்டிகரணம் 13 நாள் செய்யணும், எப்படி சிராத்தம் செய்யணும், என்ன ஹோமங்கள் செய்யணும் எல்லாம் கேட்டதால் அவருக்கு இந்த சிராத்த விதி கருட பகவானால் கேட்டதால் சத்யநாராயண மூர்த்தி பரமாத்மா மூர்த்தியான கிருஷ்ண பரமாத்மா, நாராயணமூர்த்தியான கிருஷ்ண பரமாத்மா கருட பகவானுக்கு உபதேசம் பண்ண புக்கு தான் கருட புராணம். அதனால் நம்மளுக்கு இவ்வளோ விஷயம் நம்மளுக்கு கிடைச்சது. அதனால் அந்த கருட புராணம் அன்னைக்கு கருட பஞ்சமின்னு சொல்லுவாங்க. அது என்றைக்கு சொன்னால் ஆகஸ்ட் கரெக்டாக 17ஆம் தேதி திங்கட்கிழமை அன்றைக்கி கருட பஞ்சமியும் நாக பஞ்சமியும் ஒன்றா வரும். அன்றைக்கி கருட பகவானுக்கு ஒரு பிரார்த்தனை ஒட்டி வைக்க போதும். எப்படி புவனேஸ்வரிக்கு பைரவருக்கு விளக்கேற்றுற மாதிரி, இல்லை புவனேஸ்வரி பைரவ வீட்டில் இல்லை, விநாயகர் கண்டிப்பாக இருப்பார். விநாயகர் இல்லாத வீடே கிடையாது. விநாயகரை கருட பகவான் நினச்சி அவர் காயத்ரி மந்திரமான ஓம் தத்புருஷாய வித்மஹே சுவர்ணபஷாய தீமஹே தன்னோ கருட பிரச்சோதயாத். அதாவது ஓம் தத்புருஷாய வித்மஹே சுவர்ணபஷாய தீமஹே, சுவர்ணபட்சி அவர், சுவர்ணபஷாய தீமஹே தன்னோ கருட பிரச்சோதயாத். இவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அவர் மந்திரத்தை ஒரு 21 முறையோ ஓம் கருடாய நமோ நமகான்னு அப்படியாவது பிரார்த்தனை வைங்க. ஏன்னா உங்கள் பிரார்த்தனை செய்ய செய்ய உங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் பிரபஞ்சத்துக்கு போய் சேரும். இதில் உண்மையான ஒரு கதை என்னென்னா,
நான் இடையில நான் சொன்னேன் என் குரூப்புக்காரங்களுக்கு, என்னை நீங்கள் குருவாக நினச்சவங்க அத்தனை பேரும் லகுவாக 1008 யாகம் சொந்தமாக செஞ்சு முடிச்சிருங்க. சின்ன அக்னி குண்டம் காலில் வைக்கும் செம்பில், அதை வாங்கி வைத்து 4 குச்சி 5 குச்சி வச்சு மிளகு, கொஞ்சம் மிளகு, கல் உப்பு, வெண்கடுகு இதெல்லாம் போட்டு எளிய முறையில் சிம்பிளாக நெய் விட்டு ஒரு தினந்தோறும் இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு 2 முறை இந்த எளிய முறை ஒரு யாகம், ஒரு அரை மணி நேரம் பிரம்ம யஜ்ஞம் சொல்லுவாங்க, அது செஞ்சு முடிங்க. ஒரே காயத்ரி மந்திரம் கற்றுங்க, ஒரே மூல மந்திரம் கற்றுங்க, பைரவோட காயத்ரி மந்திரம், பைரவோட மூல மந்திரம் கற்றுக்கிட்டு தயவுசெய்து நீங்கள் செய்து முடிச்சிருங்க. அதாவது இப்போ நானே என்னை கேட்டால், நான் வந்து எங்கள் அம்மா இறக்கும் போது என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் வந்து 1008 யாகம் பைரவ யாகம் லகுவாக செஞ்சு முடிச்சிரு, உனக்கு அடுத்த ஜென்மம் புண்ணியம் கிடைக்கும்னாங்க. நான் 700 யாகம் முடிச்சிட்டேன் என் கணக்குப்படி சொந்தமாக. ஆனால் மக்களுக்கு செஞ்சது 10,000 தாண்டிடுச்சு. மற்றவங்களுக்கு நான் செஞ்சது, வீட்டில் போய் செஞ்சது, ஆத்தங்கள் செஞ்சது, இது வந்து 10,000 மேலே தாண்டிடுச்சு கணக்கு வச்சா. ஏன்னா 15 வயசில் யாகம் பண்ணிட்டு வரேன் நான். ஆனால் நான் சொந்தமாக லகுவாக பைரவருக்காக செஞ்சது 700 யாகம் நான் முடிச்சிட்டேன். அதே தான் நான் சொன்னேன் என் குரூப்பில் உள்ளவங்க, அம்மா நீங்கள் வந்து எல்லாரும் இது கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிடுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஆயுள் பரிபூர்ணமாக தான் இருக்கும், எல்லாம் 80 வயசு தாண்டிடுவீங்க. இருந்தால் அதுக்குள்ளே ஒரு 1008 யாகம் பண்ணிட்டீங்க சொன்னால், லகுவாக வீட்டில் சிம்பிளாக எளிய மொழி செஞ்சிட்டிங்க சொன்னால் அந்த புண்ணியமாகப்பட்டு உங்கள் தலைமுறைக்கு வரும். அதே மாதிரி தலைமுறைக்கு அடுத்த ஜெனரேஷன், அடுத்த வாரிசுக்கு கால பைரவர் 1,08 பேர் மந்திரத்தை பேராக அமைச்சிருங்கன்னு சொன்னேன். அந்த குழந்தைக்கு மந்திரத்தை பேராக அமைங்க, மந்திர பேர் வைங்க, பைரவருடைய மந்திரத்தை பேராக அமைச்சிருங்க. அது யோகமாக அமையும். அது என்னோட தர்மம். நான் சொல்லி தான் அவனை கேட்குறான், கேட்காம அவங்க இஷ்டம், நமக்கு அது முக்கியம் இல்லை. அப்போ நான் சொன்ன உடனே ஒரு அம்மா வந்து சரி நம்ம கண்டிப்பாக செஞ்சாகணும், ஏன்னா அவங்க நிறைய பலன் பார்த்தவங்க. அவங்க சரி சொல்லி யாகம் 3 யாகம் முடிச்சிட்டாங்க லகுவாக. கண்ணில் போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அம்பாள் நல்ல முகம்லாம் வச்சு நல்ல பொட்டு பூ பழம் நல்லா அழகான முகம், தேஜஸ் பிரம்ம தேஜஸ் பட்ட முகத்தோடு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எப்போ 1008 யாகம் செஞ்ச முடியும் அப்போ நீ செத்து போயிடுவேன்னாங்க. இது என்ன அர்த்தம்னா, மிகப்பெரிய கனவுல செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டா நம்ம கர்மா விலகுதுன்னு அர்த்தம், நம்ம புண்ணியம் பெறக்கூடாதுன்னு அர்த்தம். பெரிய யோகம். கனவுல என் செத்து போயிடுவேன், அடிபட்டுருவேன் அப்படின்னா நம்ம பிறவிக்கரண் விலகுதுன்னு அர்த்தம், நம்மளுக்கு புண்ணியம் வரப்போ அர்த்தம். அம்மா தயவுசெய்துமா, நீ இப்போ 3 யாகம் தான் முடிச்சிருக்கிறீங்க, நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை செய்யுங்க, ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி செய்யுங்க. நீங்கள் 2 முறை கூட செய்யுங்க, டைம் இருந்தால் செஞ்சு வாங்க. ஒரு வருஷம் பாருங்கள் எப்படின்னா 100 யாகம் தாண்டிடுவீங்கம்மாங்க. கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்கம்மா. அதே மாதிரி அவங்க ரொம்ப உறுதியா, எந்த தடங்கள் வந்தாலும் கண்டிப்பாக நான் செஞ்சு முடிச்சிடுவேன். இப்போ எனக்கு வந்து ஒரு 27 வயசு இருக்குதுயா, எனக்கு எப்படிலாம் ஒரு 50 வயசுக்குள்ள நான் செஞ்சு முடிச்சிடுவேன் சொன்னாங்க. இது என்னோடய தர்மம். பாருங்கள், எவ்வளோ விஷயங்கள் நம்ம செய்யும்போது எந்த கனவும் வர மாட்டுது. ஆனால் தெய்வ காரியங்கள் ஒரு காரியத்தை நம்ம இறங்கும் போது அதில் ஒரு பிரபஞ்சத்திலேருந்து நம்மளுக்கு கிடைக்க ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்கள், பிரபஞ்சத்துலேருந்து நம்மகிட்ட கிடைக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். அதாவது நிறைய விஷயம் செய்கிறோம், எந்த கனவும் இல்லை. ஆனால் பூஜை செய்யணும், ஒரு விரதத்தை கடைப்பிடிக்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி கனவு வருமா? என்னென்னா, நம்ம செய்ய போகிறது பிரபஞ்சத்துக்கு போய் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம், பிரபஞ்சத்துக்கு போய் சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் எவ்வளோ சக்தி பாருங்கள். உண்மையாக பொய்யா இருந்தால் கண்ணில் வருமா? பொய்யா இருந்தால் கண்ணு வருமா? நீ செய்யுமா, உனக்கு வந்து நீ 1008 செஞ்சு முடிச்சோம் நீ இறந்துருன்னு சொல்லும் போது அவங்களுக்கு அது வந்து கனவு சாஸ்திரம், அது யோகம். நம்ம எப்படி பயம், ஐயோ என்னடா அப்படி சொல்லிட்டாங்கன்னு சில பயந்துருவாங்க, விஷயம் தெரியாதவங்க, அதாவது கனவு சாஸ்திரம் பற்றி முழுமையாக தெரியாதவங்க, ஐயோ செத்து போயிடும் சொல்லிட்டாங்களே நம்ம செத்து போயிடுமோன்ட்டு உண்மையாச்சுங்க. ஆனால் கனவு அப்படி இல்லை, கனவு வந்து ஆப்போசிட். நம்ம செத்து போச்சுன்னா நம்மளுக்கு யோகம், நம்மளுக்கு கிரகங்கள் விலகுதுன்னு அர்த்தம், நம்மளுக்கு தோஷங்கள் விலகுதுன்னு அர்த்தம், நம்மளோட கர்மா விலகுதுன்னு அர்த்தம். எல்லா பிறப்பும் கர்மா பிறப்பு தான், பூலோகத்தில் பிறக்கிற எல்லா பிறப்பும் கர்மா பிறப்பு தான். அதனால என்ன சொல்கிறேன்னா, நம்ம செய்கிற ஒரு செயலும் பிரபஞ்சத்துக்கு போய் கிடைக்கும். இறைவனுக்கு தெரியாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியும். அதனால் நம்ம எப்பவுமே இறைவன்ட்ட நம்ம எல்லோரும் நல்லா வாழணும் நம்ம வேண்டணும். ஓம் கிரிய நம சிவாய பைரவ சிவம். 2வது வருகின்ற நம்ம கிருட பஞ்சமி ரொம்ப முக்கியம். அதுவும் கிருட பஞ்சமி எப்போ வருமோ, எப்பயுமே ஆடி மாதத்தில் வர வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு தான் கிருட பஞ்சமி. அது என்றைக்கு வருதுன்னா ஆகஸ்ட் 17ஆம் தேதி, இங்கிலீஷ்க்கு ஆகஸ்ட் 17ஆம் தேதி. ஆனால் ஆடி வந்து 32, ஆடி மாதம் வர 32வது நாள், 30 நாள் தான் மாதத்தில். ஆனால் இந்த மாதம் பாருங்கள் ஆடி 32 வருது பாருங்கள். எல்லாமே ஒரு கணக்கு கூடு. எப்பயுமே பிரபஞ்சம் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு மேற்கொண்டு கொடுக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த வருஷம் ஆடி மாதம் நம்மளுக்கு
மொத்தம் ஒரு மாதம் 30 தான். ஆனால் 31 விட 32வது நாள் கூட நம்மளுக்கு ஆடி மாதம் இந்த மாதம் நம்மளுக்கு இருக்குது. ஓம் கிரீ நம சிவாய பைரவ சிவம். அடுத்து நம்ம வந்து நம்மளுக்கு ஆவணி மாதத்தில் வர பௌர்ணமியும் அமாவாசையும் கிரகணம் சம்பவிக்கும். ஆனால் பஞ்சாங்கத்தில் போட மாட்டாங்க, பூலோகத்தில் சீசாக நடக்கும். ஏன்னா ராகுவும் கேதுவும் ராகு பகவான் கும்ப வீட்லேயும் கேது பகவான் சிம்ம வீட்லேயும் இருந்து அந்த மாதம் வந்து ஆவணி மாதம். அந்த ஆவணி மாதத்தில் வந்து எப்போ சூரிய பகவான் வந்து சிம்மத்தில் உட்காரும் போது இது ஜோதிட சாஸ்திரம். இது ஜோதிட சாஸ்திரம். ரெண்டாவது வந்து கேது பகவான் வந்து சிம்மத்தில் இருக்கார், ராகு பகவான் கும்பத்தில் இருக்கார். சூரிய பகவான் வந்து கண்டிப்பாக ஆவணி மாதம் சிம்மத்தில் உட்காரும் போதும் சந்திர பகவான் வந்து கும்ப வீடான ராகு பகவான் சேரும் போது பௌர்ணமி சம்பவிக்கும். அன்றைக்கி வந்து சூரிய கிரகணம் கண்டிப்பாக வரும், அது தாக்குதல் இருக்கும். அமாவாசைக்கு சந்திர கிரகணம் கண்டிப்பாக தாக்கல் இருக்கும். இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ இந்த மாதம் அந்த ஆவணி மாதம் வர ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி வருது இல்லையா, ஆவணி மாதம் வர பௌர்ணமியும் அமாவாசையும் அன்றைக்கி மந்திர ஜபங்கள் விசேஷமாக செய்யுங்க. அது மொதல் விதி. பூலோக ஜாதகம் பற்றி பார்த்தா சின்ன சின்ன பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் வரும். ஆனால் மக்கள் பாதிப்பு இல்லை, மக்கள் பாதிப்பு அடைய மாட்டாங்க. அரசியல் பெரிய மாற்றங்கள் பண்ணலாம். இந்த மலை பிரதேசத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த லீவ் ஒரு வாரம் வருது, ஸ்கூல் லீவு. இந்த பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு மலை பிரதேச பக்கம் போக வேணாம். ஏன்னா மலையில் வந்து சில நிலநடுக்கம் வரும்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் தப்பு, பொய்ன்னு நம்புங்க. நான் எப்பயுமே இந்த பூலோஜானம் சொன்னேன்னா அது பொய். நடந்தால் என்ன சொல்லுவேன்னா, பைரவர் எல்லாரும் கூப்பிடுங்க, பூலோகம் நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாம் கூப்பிடுங்க. அப்போ மலை பிரதேசத்தில் சில லேசாக நிலநடுக்கம் வரும். இந்த கடற்கரை ஓரத்தில் சில கொஞ்சம் பிரச்சனைகள் வரும்னா இருக்குது. ஆனால் அது ரொம்ப பெரிய பாதிப்புனா நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா, நம்மளும் எச்சரிக்கையாக இருக்கணும், நம்மளும் கவனமாக இருக்கணும். ரெண்டாவது, பூலோகத்தை எல்லாரும் நல்லா வாழணும்னு சொல்லி பைரவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிங்கன்னா, பைரவர் தான் காலச்சக்கரத்துக்கு அதிபதி. காலச்சக்கரத்துக்கு அதிபதினா கால பைரவர் தான். இந்த நவகிரகத்துக்கு குருவே கால பைரவர் தான். அதனால் இந்த ஆண்டு ஆவணி மாதம் 2 பௌர்ணமி அமாவாசை ரொம்ப விசேஷம். பூஜை பண்ணுங்கள், தெரிஞ்ச மந்திர ஜபம் பண்ணுங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி சொன்னேன், இந்த ஆண்டு பெண்களுக்கு ஆதாயம் உண்டு. அதனால் இந்த ராஜமோகினி மந்திரம் நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், எல்லோரும் ஜபம் பண்ணுங்கள். ஓம் க்ளீம் சௌம் ஸ்ரீம் நமோ பகவதி ராஜமோகினி க்ளீம் க்ளீம் சகல ஸ்தாவர ஜங்கமம் மமவசம் ஆக்குர்ஷாய ஸ்வாஹா. இதான் அந்த மந்திரம். எல்லாம் தயவுசெய்து எல்லோரும் இந்த பெண்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லி யோகம் பெறுங்க. நீங்கள் யோகம் ஒரு முறை மந்திரத்தை சொல்லி பலன் பார்த்துட்டீங்க, அப்போ விடவே மாட்டீங்களே, விஷயம் இருக்குன்னு நீங்களே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க, நீங்களே அப்புறம் குரு ஆயிடுவீங்க. சந்தோஷம். காசிகார பைரவி பைரவர் அப்புறம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசங்கரி நம சிவாய பைரவ சிவம்.